ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ஆற்காடு, ராணிப்பேட்டை, சோளிங்கர், அரக்கோணம், தனி ஆகிய 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி விறுவிறுப்புடன் நடைபெற்று முடிந்தது. வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்களுக்கு குடிநீர், ORS கரைசல் என அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு இருந்தனர். வாக்குச்சாவடி மையங்களில் பாதுகாப்பு பணியில் போலீசார் மற்றும் துணை இராணுவத்தினர், முன்னாள் இராணுவத்தினர் என மொத்தம் 2000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். வருவாய்த்துறை, கல்வித்துறை என வாக்குப்பதிவு பணிகளில் 5984 ஊழியர்கள் ஈடுபட்டனர். அதன்படி அரக்கோணம் தனி தொகுதியில் 90.12%, சோளிங்கர் தொகுதியில் 89.84%, ராணிப்பேட்டை தொகுதியில் 88.51%, ஆற்காடு தொகுதியில் 91.03% வாக்குகள் பதிவாகின. ஒட்டுமொத்தமாக மாவட்ட முழுவதும் 89.9% வாக்குகள் பதிவாகி இருந்தது. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போது சுமார் 77.63% வாக்குகள் பதிவாகியிருந்தன. இந்த தேர்தலில் புதிய உச்சமாக இதுவரை இல்லாத அளவிற்கு 89.9% வாக்குப்பதிவாகியுள்ளது. வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு வாக்குச்சாவடி அலுவலர்கள் வாக்குப்பதிவிற்காக பயன்படுத்திய வாக்குப்பதிவு இயந்திரங்களை பத்திரமாக பூட்டி சீல் வைத்தனர். பின்பு அவற்றை வாகனங்களில் ஏற்றி வாக்கு எண்ணும் மையமான வாலாஜா அறிஞர் அண்ணா மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்திற்கு எடுத்துச் சென்றனர். அங்கு ஏற்கனவே பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தொகுதி வாரியாக பிரித்து அந்தந்த வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பாக வைத்து பூட்டி சீல் வைத்தனர். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. அதுவரையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பத்திரமாக வைக்க தேவையான வசதிகளும் அதனை கண்காணிக்க CCTV கேமராக்களும் பொருத்தப்பட்டு 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் காவல்துறையினர் மற்றும் துணை இராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதியன்று வாக்குப்பதிவுக்காக பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் வாலாஜா அறிஞர் அண்ணா அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. மே 4ஆம் தேதியான தமிழகம் முழுவதும் வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்றது. அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையமான வாலாஜா அறிஞர் அண்ணா மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்தில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதால் வாக்கு எண்ணும் பணியில் 5000ற்கு அதிகமான வருவாய்த்துறை ஊழியர்கள் ஈடுபட்டனர். வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையத்தில் 675 போலீசாரும் 30 மத்திய தொழில்படை வீரர்களும் தனித்தனியே 3 அடுக்கு பாதுகாப்பில் ஈடுபட்டனர். அரக்கோணம் தனி சட்டமன்ற தொகுதியில் 21 சுற்றுகளாகவும், சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் 25 சுற்றுகளாகவும், ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி 22 சுற்றுகளாகவும், ஆற்காடு சட்டமன்ற தொகுதி 23 சுற்றுகளாகவும் வாக்குகள் எண்ணப்பெற்றனர். சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்கு எண்ணுவதற்காக தலா 14 மேசைகளும், தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக தலா 4 மேசைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தாகிரா, டாக்டர் கபில், காந்திராஜ் ஆகிய 3 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் SM சுகுமார் 41,762 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். குறிப்பாக ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட பெண் வேட்பாளர் தாகிரா கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் காந்திக்கு எதிராக போட்டியிட்டு 5872 வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை தோற்கடித்தார். இதன் மூலம் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற முதல் பெண் வேட்பாளர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். மேலும் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை அந்தந்த வேட்பாளர்கள் பெற்று கொண்டனர். இந்த வெற்றியால் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் மேலதாளம் முழங்க ஆட்டம் போட்டு உற்சாகமாக கொண்டாடினர்.